வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. கண்கள் காணும் யாவும் ஓர் நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமை கூட மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்கள் காணும் யாவும் ஓர் நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமை கூட மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு பழைய பாடலை பாடி அதனுடைய 2-3 அடிகளை மாத்திரம் பாடி நாம் நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம்.
நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே என்று ஒரு பாடல் உண்டு. அதிகமாக நான் விரும்பி பாடக்கூடியதான ஒரு பாடல். அந்த பாடல் இருக்கிறதான ஒரு சில அடிகளை மாத்திரம் பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசமணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. மரண பள்ளத்தாக்கிலும் நான் வரும் தீமைக்கும் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கிலும் நான் வரும் தீமைக்கும் அஞ்சேன். கருத்தை காத்திட வாக்கு தவறிடாம் வல்லே ஓர் தேவன் உண்டு எனக்கு. நாசமணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது, தண்ணீரில்லா பாலை அல்லோ. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது, தண்ணீரில்லா பாலை அல்லோ. கண்ணீரை மாற்றிய சந்தோஷம் பொங்கிடும், தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றிய சந்தோஷம் பொங்கிடும், தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. கக 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 மம மம கம பப பத பகம பா. சா 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 ரி 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 சா 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 நீ 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 த பத நீ சா. சரி சனி சனி த நீ த பத பம பம கம கரி. சரிகம 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 சரிகம் பப பகரி சா. பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதை இதல்லோ. பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதை இதல்லோ. ஓடிய வீரராய் இயேசுவை நோக்கியே பாடுவேன் நம்பிக்கையுடனே. நம்பிக்கையுடனே
பாதைகள் எல்லாம் நம்முடைய நேசர் அறிவார் தானே. அல்லேலூயா சொல். அல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். இந்த நேரத்துக்கு நம்முடைய தியானத்திற்காக 32ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே 3 விதமான வழிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தர் காட்டும் வழி, இரண்டாவது சாத்தான் காட்டக்கூடிய வழியும் உண்டு, மூன்றாவது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய சுய வழியும் உண்டு. இந்த 3 விதமான வழிகளிலே ஒரு மனுஷன் தான் எந்த வழியை தெரிந்து கொள்ளுகிறானோ அதற்கு ஏற்ப முடிவிலே அவன் பலனை அடைவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுய வழியும் சாத்தான் காட்டுகிற வழியும் கண்டிப்பாக நம்மை மோசம் போக்கும், நம்மை நாசப்படுத்தும், நம்மை அந்த அவியாத அக்கினியிலே கொண்டு போய் தள்ளிவிடும். ஆனால் கர்த்தர் காட்டுகிற வழியோ நம்மை கண்டிப்பாக முடிவிலே மகிமையான அந்த ராஜ்யத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தான் காட்டுற வழியும் நம்முடைய சுயத்தில் தோன்றக்கூடிய வழியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இனிமையா இருப்பது போல இருக்கும். அவன் அநேக மாய வலைகளை எல்லாம் போட்டு, அந்த சாத்தான் அநேக வஞ்சகங்களை எல்லாம் செய்து எப்படி மனுஷனை கவர வேண்டுமோ அப்படியெல்லாம் கவர்ந்துதான் அவன் கிரியை செய்வான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரே, நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், அவர் காட்டக்கூடிய வழி ஒருவேளை பார்ப்பதற்கு கடினம் போல இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானானை காட்டிதான் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனா உடனடியாக அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போனாரா? இல்லவே இல்லை. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடக்க வேண்டி இருந்தது. அந்த செங்கடல் எப்படி வந்தது? முன்னே செங்கடல், 2 பக்கமும் மலைகள், பின்னாலே பார்வோனின் சேனைகள், அவனும் அவன் சேனைகளும் துரத்தி கொண்டு வருகிறதான ஒரு இக்கட்டான நேரம். முன்னையும் போக முடியாது, பக்கத்திலையும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, எல்லா பக்கத்திலும் ஆபத்து. ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, வனாந்திரம். வனாந்திர பாதையில் அவர்கள் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று தண்ணீர் பிரச்சனை வருது, திடீரென்று ஆகார பிரச்சனை வருகிறது. ஆனால் எல்லா இடத்திலும் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, அவருடைய வஸ்திரம் கூட பழமையாகி போகவில்லையா. அருமையானவர்களே, தேவன் காட்டுகிற வழி ஒருவேளை நமக்கு கடினம் போல இருக்கலாம். ஆனா அது கடினம் அல்ல, அது நல்ல வழி, அருமையான வழி. அந்த வழி ஒருவேளை இடுக்கமான வழியாக இருந்தாலும்
முடிவில் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழி. இல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் காட்டுகிற வழியில நடந்தா எங்க போவோம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போவோம். வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தர் காட்டுகிற வழியில நடந்தா நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இன்பமான ஸ்தலத்திலே, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத அந்த இன்பமான புதிய எருசலேம், சீயோன் என்கிற மகிமையான தேவ சிங்காசனம் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே நாம் போய் சேருவோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் காட்டுகிற வழிக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன், என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன், என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்போதில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்போதில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பக் காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசித்து. கர்த்தர் காட்டுகிற வழியில நம்ம நடந்து போனா கண்டிப்பாக முடிவிலே அந்த மேலான ராஜ்யத்துக்கு, அந்த பரம எருசலேம் சீயோனுக்கு கண்டிப்பாக தேவன் நம்மை கொண்டு போவார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை யாராவது போக வேண்டிய வழி தெரியவில்லை என்று யோசிக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க எனக்கு தெரியவில்லை என்று யோசிக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு வழிகாட்டும் கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அப்ப தேவன் காட்டக்கூடிய வழி அது எப்படிப்பட்ட வழி? அந்த வழிக்கு வேதத்திலே சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் எல்லாம் நம்முடைய அனுபவமாக மாறும்போது கண்டிப்பாக நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேருவோம். அருமையானவர்களே, சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு போகணும்னா ஒரு வழியை குறித்திருக்கிறார்கள். ஆனா அந்த வழியில போகும்போது பல ஊர்களின் பெயர் வரும், பல ஊர்கள் வரும். சென்னையிலிருந்து ட்ரெயின் புறப்பட்டதுன்னா அடுத்து தாம்பரம் வரும், தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டு வரும், அதையும் தாண்டி விழுப்புரம் வரும், அப்படியே திருச்சி வரும், திண்டுக்கல் வரும், மதுரை வரும், திருநெல்வேலி வரும், அப்புறம் வள்ளியூர் வரும், அப்புறம் நாகர்கோயில் கன்னியாகுமரி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி பல ஊர்கள், பல பெயர்களை நாம் கடந்து அந்த நாகர்கோயிலுக்கு போவது போல பரலோக பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த மேலான ராஜ்யத்துக்கு போகும்படியாக கர்த்தர் காட்டுகிற வழிக்கு பல பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் நம்முடைய அனுபவமாக மாறும்போது கண்டிப்பாக நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். அப்போ அந்த வழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் என்ன? நான் உனக்கு காட்டுவேன், வழிகாட்டுவேன் என்று சொல்லுகிறாரே, ஆண்டவர் காட்டக்கூடிய வழிக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது நிறைய பெயர்கள் இருந்தாலும் ஒரு 5 பெயர்களை கர்த்தர் காட்டுகிற வழிக்கு வேதம் சொல்லுகிற ஒரு 5 பெயர்களை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வழிகாட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் காட்டக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழி? அந்த வழிக்கு என்ன பெயர் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது முதலாவது யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசித்தால் அதற்கு இயேசு,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப முதல் வழி என்ன? ஆண்டவராகி இயேசுவே நமக்கு வழியாயிருக்கிறார். வழிகாட்டுவேன் என்று சொன்னவர் அவரே நமக்கு வழியாக இருந்து அவர் வாழ்ந்து காட்டி அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக நமக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு வைத்து போயிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் ஆதாமை நாம் வழியாக கொண்டு பின்பற்ற முடியாது. ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய பரிசுத்தவான் தான். ஆனால் ஆபிரகாமை பூரணமாக நாம் பின்பற்ற முடியாது. மோசே 6 லட்சம் பேரை நடத்தி சென்ற பரிசுத்தவான் தான். ஆனால் அந்த மோசேயும் கூட நாம் பூரணமாக பின்பற்ற முடியாது. நாம் பூரணமாக பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு அளவுகோலாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர், நமக்கு ஒரு மாதிரியாக நாம் பின்பற்றத்தக்க அடிச்சுவடுகளாக நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வழி என்ன? நம்முடைய ஆண்டவராகி இயேசுவே நமக்கு வழியாயிருக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர் யார்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, இப்படி இருக்க. எப்படி இருக்க? அதுக்கு முந்தின அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல ஏன் இந்த இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும்? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும்? ஏன் அவரை வழியாக கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும்? அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். அவர்தான் மனுஷனுடைய சோதனையினுடைய அத்தனை பகுதிகளையும் அறிந்து கொண்ட நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல தெரியாம பாடிட்டான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவனுக்கு தெரியல 2000 வருஷத்துக்கு முன்னே கடவுள் மனிதனாக பிறந்து அவன் படக்கூடிய சோதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து அதுல ஜெயமெடுத்து அப்படி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவளா இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அருமையானவர்களே, சோதனையில கடந்து போறீங்களா? கவலைப்படாதீங்க. சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசு ஆவலோடு இருக்கிறார். நீங்கள் மாத்திரம் திறந்த இருதயத்தோடு அவரிடத்தில் உங்க நிலைமையை அப்படியே சொல்லுங்க. எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷனையும் தூக்கி எடுக்க அருமை ஆண்டவர் இயேசு வல்லவர். உலகத்துல சொல்றான், கடவுள் ஏன் கல்லானான்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஆனா கடவுள் கல்லானாரா? இல்லையா, அவர் கல்லாகல. அவர் கல்லாகவில்லை. ஏனென்றால் அவருக்கு மனுஷனுக்கு வரக்கூடிய பசி தெரியும், மனுஷனுக்கு வரக்கூடிய தாகம் தெரியும், மனுஷன் படக்கூடிய வேதனை தெரியும், குடும்பம்னா என்னன்னு இயேசுவுக்கு தெரியும். மனுஷன் கடந்து போகிற சோதனை பாதைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய இயேசுவுக்கு தெரியும். அதனால நம்ம அவரை தைரியமா கவனித்து பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு இருக்குது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடு நமக்கப்பட்டதினால், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடு நமக்கப்பட்டதினால், அவர் சோதிக்க படும் நமக்கு உதவி செய்ய வல்லவராம்.
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். இயேசுநாதருக்கு 5 தலை 10 காலு 12 கை 4 வாயெல்லாம் இல்ல. நம்மை போல 2 கரங்கள் 2 கால்கள், நம்மை போலவே 2 கண்கள், ஒரே வாய் ஒரே தலை, நம்மை போலவே இந்த பூமியில நடமாடினார். அதனால நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் கடந்து போகிற ஒவ்வொரு சோதனையும் அவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய ஒரு அருமை ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்க, அவரே நமக்கு பிரதான அப்போஸ்தலரும் ஆசாரியனுமாய் இருக்கிறபடியினால் நீங்க என்ன செய்யுங்க, இயேசுவையே கவனித்து பாருங்க. அவர் போன வழியிலேயே போங்க. அவர்தான் நமக்கு வழியாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரிஞ்சதுனாலதான் சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அவரையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க எல்லாம் சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வெறும் வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் அல்ல, அல்லது இப்படிப்பட்ட விசேஷித்த கூட்டங்கள் நடக்கிற நேரத்தில் மாத்திரம் அல்ல, எப்போதும் அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால என்னது இல்லை, அங்க இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ஆகையினால நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர், நாம் வழியாக கவனித்து பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், அவர் கடந்து போன பாதை என்ன என்பதை நமக்கு காட்டி தரும்படியாகவே தேவனுடைய வசனம் நமக்கு இருக்கிறது. அதனால வேத வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி வேத வசனத்தோடு அதிக நேரத்தை செலவிடுகிற மனுஷன் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கடந்து போன பாதையை விளங்கிக் கொள்ள முடியும். அதனால அருமையானவர்களே, அனுதினமும் வேதத்தை வாசிங்க, வேதத்தை நேசிங்க. அறிவை பெருக்கிக் கொள்ளும்படியாக வேதத்தை வாசிக்காம அன்பிலே நிரம்பி, தேவன்பிலே நிரம்பி வேதத்தை வாசிப்போம். அப்படியானால் நாம் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கடந்து போன பாதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாக இருக்கிறார். அவர் கடந்து போன பாதையே நமக்கு வழியாக இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், எப்படிப்பட்ட தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பாவமில்லாதவராக, பாவம் செய்யாதவராக, பாவம் அறியாதவராக, பாடுபடும் போது பயமுறுத்தாதவராக, வையப்படும் போது பதில் வையாதவராக, நியாயம் செய்கிற தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து நடந்தது போல நடக்கும்படியாக ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன சொல்லி கேட்கணும் தெரியுமா? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் வழிக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அருமையான நண்பா, இன்றைக்கு நீ மரித்தால், நீ ரட்சிக்கப்படாத நிலைமையிலே மரிப்பாயானால் உன் நித்தியத்தை நீ எங்கே செலவழிப்பாய் என்று உனக்கு தெரியுமா? தயவு செய்து இதுவே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள் என்பதை உணர்ந்து சரியான ரட்சிப்பின் பாதைக்குள் உன்னை ஒப்படைப்பாயாக. விட முடியாத பாவ பழக்கங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறதோ, ரகசியமான பாவங்கள், யாரிடத்திலும் சொல்ல முடியாத காரியங்களால் நீ அனுதினமும் மனநொந்து போய் இருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால், கல்வாரி சிலுவையிலே தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்கு தந்த அந்த ரட்சிப்பை
இலவசமாய் தந்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இரண்டாவது தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழி என்ன? ரட்சிப்பின் வழி. இந்த ரட்சிப்பின் வழியில 7 படிகள் இருக்கிறதை நாம் வேதத்துல படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்திலே ரட்சிப்பின் வழியில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் அனுபவத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அது என்ன ரட்சிப்பு? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அந்த ரட்சிப்பினுடைய இரண்டாவது அனுபவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். இரண்டாவது தேவன் நமக்கு தருகிறதான ரட்சிப்பின் அனுபவம் என்ன? ஞானஸ்நானமாகிய ரட்சிப்பு. அதனால சபைக்கு வருகிறேன், நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்ள கூடாது. நீங்க சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே முழுகி பரிசுத்தாவி பெற்று வேறு விரிக்கப்பட்ட அருமையான பரிசுத்தவான்களின் கைகளினாலே சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள. அந்த ஞானஸ்நானத்தை பெற்றா மட்டும் போதாது, அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நீங்க வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் என்பது நமக்கு ஒரு அடக்க ஆராதனை. நாம் நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறைகிறதான ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். நாம் அவரோடு மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறதான ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். நம்முடைய பாவ ஸ்வாவங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறதான ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். ஆகையினால் அருமையானவர்களே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன உள்ள அந்த பழைய வாழ்க்கை, நம்முடைய பாவ ஸ்வாவம், அந்த ஜென்ம பாவம் என்று சொல்லுகிறோமே, அந்த பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு பாவத்துக்கு மரித்து நம்முடைய சுயம், மனமேற்றுமை, படிப்பு, பட்டளை பற்றினதான மேற்றுமைகளுக்கெல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறதான ஒரு சத்தியம்தான் ஞானஸ்நான சத்தியம். இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றவங்களுக்குள்ள பெருமை இல்லாமலா இருக்கு? மேட்டுமை இல்லாம இருக்குதா? சுயம் கிரியை செய்யாமல் இருக்கிறதா? அருமையானவர்களே, ஞானஸ்நானத்தில் இவைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்படணும். இல்லாவிட்டால், அதெல்லாம் அடக்கம் பண்ணப்படாவிட்டால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏற்கனவே காஞ்ச பாவியா இருந்தோம், இப்ப ஞானஸ்நானம் எடுத்த உடனே நனைஞ்ச பாவியா இருக்கிறோம். அதனால ஞானஸ்நான சத்தியத்தினுடைய மகிமையை நாம் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்பது ஒரு ரட்சிப்பு. மூன்றாவது, தீத்து 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே ரட்சிப்பினுடைய மூன்றாவது அனுபவத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அடுத்தது நமக்கு ரட்சிப்பு என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். ஆவியானவரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் படிப்படியாக புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி பெற்றது வெறும் அந்நிய பாஷை பேசி அப்படியே காலத்தை ஓட்டுவது அல்ல. நம்முடைய ஜீவியத்தில் மாற்றங்கள் வர வேண்டும். நாம் அனுதினமும் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். நாலாவது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனத்தை வாசித்தால், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். கிறிஸ்தவ நண்பர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் உலகத்தாரோடு சேர்ந்து
உலகத்தாரை போலவே அவர்களின் நடைகள் எப்படி இருக்கிறதோ அது போலவே இருக்கக்கூடாது. எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறபடி நம்மை பற்றி என்ன சாட்சி இருக்கணும்? ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களின் செயல்கள் எல்லாம் எல்லாருடைய செயல்களுக்கும் கொஞ்சம் விகற்பமாயிருக்கிறது. அதனால மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். வேலைக்கு போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல உலகத்தானை போலவே நாம் இருக்க கூடாது. அருமையானவர்களே, கண்டிப்பாக நாம் மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலக வேண்டும். அடுத்தது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே தெய்வீக சுகமாகிய ரட்சிப்பை பற்றி நாம் அங்கே படிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நாம் சுகத்தை பெறுகிறோமே, அது ரட்சிப்பு. அதனால வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற நீங்கள் தேவனிடத்திலிருந்து தெய்வீக சுகத்தை அனுபவிக்கும்படியாக அந்த கானானிய ஸ்ரீ இயேசுவின் பாதத்தை விடாமல், அவர் போய் என்று சொன்னாலும் விடாமல் அவரை பற்றிக் கொண்டது போல நாம் பற்றிக் கொள்ளும் போது தெய்வீக சுகமாகிய அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிக்கலாம். அடுத்தது ரட்சிப்பினுடைய அடுத்த ஒரு முக்கியமான அனுபவம் மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று படிக்கிறோம். நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களிலே என்ன சோதனை உபத்திரவங்கள் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். குறிப்பாக கர்த்தருடைய வீட்டிலே, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான சபையிலே எத்தனை சோதனை உபத்திரவம் வந்தாலும் நிலைத்திருக்கணும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும், அன்பிலே நிலைத்திருக்கணும், தெய்வீக ஸ்பாவங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே, அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகையிலே பாவமில்லாமல் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவத்தோடு இருந்து அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிற அனுபவம் ரட்சிப்பினுடைய உச்சகட்டம். அதுதான் 7வது அனுபவம். ரட்சிப்பின் வழி என்று சொன்னா இத்தனை அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பினுடைய சரியான அனுபவம். ஆகையினால் அருமையானவர்களே, 2வது தேவன் நமக்கு தந்திருக்கிற வழிக்கு என்ன பேர்? முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு வழியாக இருக்கிறார். 3வது நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவர் காட்டுகிற அடுத்த வழியை பற்றி எரேமியா 6ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ பாதையாகிய நல்ல வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, பூர்வ பாதை, இந்த பூர்வ பாதை என்கிற இந்த வார்த்தை வேற ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே பழைய சாலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பூர்வ பாதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அநேக நவீனமான புதிய புதிய வழிகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பற்றி வைத்திருக்கிற சித்தம் என்ன? நாம் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எதுவென்று கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழியில நடக்க வேண்டும். அப்ப அந்த பூர்வ பாதைன்னு சொன்னா என்ன? ஆதி அப்போஸ்தலர்கள் கடந்து போன அந்த விசுவாச மார்க்கம், அந்த விசுவாச பாதை, அந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசித்தால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். பேதுருவும் பவுலும் ஆதி பரிசுத்தவான்களும்
இப்பொழுது நமக்கு முன்னே ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்திருக்கிற பரிசுத்தவான்களும், இப்பொழுது நமக்கு சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற பரிசுத்தவான்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பூர்வ பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவங்க கடந்து போன பாதை எப்படிப்பட்ட பாதை? அது ஆண்டவருக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிற பாதை. இன்னைக்கு பாடுகள்லாம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி செழிப்பின் உபதேசம் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, செழிப்பெல்லாம் ஆண்டவரோட நம்ம நெருங்கி இருந்து அவருடைய வழியில நடந்தா செழிப்பெல்லாம் பின்னாடி தானாவே வரும். அது நமக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஆதி பரிசுத்தவான்கள் கடந்து போன அந்த பூர்வ பாதை, அது தேவன் நமக்கு காட்டுகிற வழியா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியிலெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஒத்தாசை தேவை என்றால் என்ன செய்வாங்க? யாரை நோக்கி பார்ப்பார்கள்? யாரையும் நோக்கி பார்க்க மாட்டாங்க. அவங்க நோக்கி பார்க்கிற இடமெல்லாம் எங்க? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தா செய்வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தா செய்வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆதி பரிசுத்தவான்கள் போன பாதை இதுதான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே விசுவாச துரோகம், மனுஷனுடைய கைகளை எதிர்பார்க்கிறதான ஒரு அவல நிலை இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, காலம் கடைசியாகிவிட்டது. பூர்வ பாதைக்கு திரும்புவோமாக. அருமையான சபையே, பூர்வ பாதைக்கு நீ திரும்புவாயாக. ஆதி பரிசுத்தவான்கள் கடந்து போன அந்த தியாக பாதை, அந்த எளிமையின் பாதை, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவே ஜீவனை ஊற்றுகிற பாதை, அந்த பாதையில கடந்து போக நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் பூர்வ பாதை. ஆதி பரிசுத்தவான்கள் கடந்து போன அந்த பாதை. அவங்க எப்படி ஆண்டவர் இயேசுவை எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து, எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுவை அதிகம் நேசித்து அவரை பின்பற்றினார்களோ, அதுபோல கர்த்தருக்காக தியாகத்தோடு பிரதிஷ்டையோடு விசுவாச ஜீவியத்தில் அடியெடுத்து வைத்து அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அனுபவமாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய கிருபையினால இந்த சபையிலே அந்த பூர்வ பாதை பிரசங்கிக்கப்படுகிறது. உங்களுக்கு மாதிரியாக அது வாழ்க்கையிலே காட்டப்படுகிறபடியினால் இதை நீங்க பின்பற்றுங்க. இன்றைக்கு வேதத்தை மாற்றி செழிப்பின் உபதேசம், பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை, ஆண்டவருக்காக எதையும் வெறுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது, நல்லா இரு, நல்லா நீ அனுபவி ராஜா, அனுபவி என்றெல்லாம் ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நிலவரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நாம் பூர்வ பாதைக்கு நாம் திரும்புவோமாக. அதுக்காக நீங்க ஏழையாவே இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தந்தால், தாவீது சொல்லுகிறது போல, உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். அதுபோல ஆண்டவர் கொடுக்கிறத ஆண்டவருக்கே கொடுத்து விடுவோம்.
வழிகளில் நின்று பூர்வ பாதை எதுவென்று விசாரித்து அந்த நல்ல வழியிலே நடவுங்கள். ஆதி சபையில இருந்த அந்த அசிபார உபதேசங்கள் இன்றைக்கு சபைகளிலே உண்டா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 39, 40, 42 அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறுபாட்டின் ஜீவியம், அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்ய அப்பம்பிக்குதல், ஜெபத்திலே தரித்திருக்கிற அனுபவம் எல்லாம் இருந்ததே. இன்றைக்கு அவைகள் எங்கே? பூர்வ பாதைக்கு நாம் திரும்புவோமாக. அவங்களுக்கெல்லாம் ஆதி பரிசுத்தவான்களுக்கு எத்தனைதான் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அதை கர்த்தருக்காகவே பவுல் சொல்லுகிறார், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நம்மிடத்தில் இருக்கிறதா? காலம் கடைசியாகி விட்டது அருமையானவர்களே. ஏதோ ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் காட்டுகிற வழி அது பூர்வ பாதை, ஆதி பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதை, நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே உங்களை நடத்துகிறவர்கள் அந்த பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். அதனால அந்த பூர்வ பாதை தேவன் நமக்கு காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. அந்த வழியில நம்ம கடந்து போவோம். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லி, மேலோட்டமான காரியங்களை சொல்லி, காதுக்கு இனிமையாக பேசி, கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், ஃபாரின்ல உனக்கு மாப்பிள்ளையை கொண்டு வருவார், இப்படியெல்லாம் சொல்லி மேல் பூச்சாய் அவர்கள் குணமாக்குகிறார்கள் என்று ஆண்டவர் அவங்களை பற்றி துக்கப்படுறார். அப்படிப்பட்ட நிலவரங்கள் நமக்கு வேண்டாம். நாம் பூர்வ பாதைக்கு நாம் திரும்புவோமாக. அடுத்ததாக நாம் கடந்து போக வேண்டிய வழியை பற்றி சங்கீதம் 143:10 நாம் அதை படிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் எப்படி நடத்துவார்? செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தர் காட்டுகிற வழிக்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? ஆவியானவரால் நடத்தப்படுகிற செம்மையான வழி. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்த சித்தமாய் இருக்கிறாரோ அப்படி நடத்துவதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தேவனுடைய புத்திரர்கள் யார்? யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆவியானவரெல்லாம் நடத்துறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. நாமவே ஒரு பிளானை ஏற்கனவே பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம்? பிளான் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த பிளானை நீங்க என்ன செய்யுங்க? அக்செப்ட் பண்ணி இதன்படி நடத்துங்க. நடக்குதா இல்லையா? எத்தனை இடங்களில் வாலிப பிள்ளைகள் தனக்கு பிரியமான பெண் அவர் ரட்சிக்கப்பட்டாளா ரட்சிக்கப்படலையா அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உபவாசம் போடும். ஆண்டவரே உமக்கு சித்தமானது எனக்கு தாங்க, உமக்கு சித்தமானதே எனக்கு கொடுங்க. ஆவியானவரே நீங்க விரும்புறபடி நடத்துங்க, என் திருமண வாழ்க்கையில நீங்க விரும்புறபடி நடத்துங்க. அந்த பொண்ணை தான் நீங்க எனக்கு தரணும். நீங்க விரும்புறபடியே நடத்துங்க, அந்த பொண்ணை தான் எனக்கு நீங்க கொடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு அருமையான சகோதரன் வேற ஒரு மார்க்கத்திலே, ஆண்டவரை அறியாத மார்க்கத்திலே பெண் எடுத்து விட்டார். எடுத்துட்டு வந்து பாஸ்டர் இடத்துல சொன்னார், ஐயா கல்யாணம் நீங்க தான் நடத்தணும். உடனே அவர் சொன்னார், அது ஆண்டவரை அறியாத பெண்ணை நாங்க வந்து நடத்த முடியாது. ஏன் நீ அந்த பொண்ணை செலக்ட் பண்ண? ஐயா பார்க்கறதுக்கு கிளி மாதிரி இருந்தது ஐயா.
சரிப்பா நீ போய் நடத்திக்கோ, கிளியோட நீ வாழ்க வளமுடன் என்று அவர் அனுப்பிவிட்டார். கிளியை போல இருக்கிறது என்ன செய்யும்? ஒரு வாரத்துக்கு அப்புறம் போன் வருது, பாஸ்டர் தட்டு பறக்குது, டம்ளர் பறக்குது, விளக்குமாறெல்லாம் பறக்குது பாஸ்டர். உன்னை வருஷம் நீ கிளியெல்லாம் கொண்டு வந்த, உன்னை அது கொத்ததான் செய்யும். கவனமாக இருப்போம். ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதைக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம மனசுல ஒரு பிளான் பண்ணிட்டு அப்படியெல்லாம் அல்ல. ஆண்டவர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்தும்படியாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவர் நடத்தும்படியாக ஆவியானவர் எப்ப எழுப்பி விட்டு ஜெபிக்க சொல்றாரோ, யாருக்காக ஜெபிக்க சொல்றாரோ அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். ஆவியானவர் யாரிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சொல்லுகிறாரோ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆவியானவர் என்னென்ன காரியங்களை செய்யும்படியாக சொல்லுகிறாரோ, நடத்துகிறாரோ அதை செய்யும்படியாக நம்மை ஒப்படைக்க வேண்டும். மகளே, இது எனக்கு பிரியமானது இல்லை, இதை நீ விற்று, இதை நீ வெறுத்து விடு என்ற ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை வெறுக்க விட்டுவிட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சுருங்க சொன்னால், அந்த ரெபேக்காள் ஈசாக்கை மணந்து கொள்ளும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மனிதனிடத்தில், இந்த மனிதனோடு நீ போகிறாயா? உடனே ரெபேக்காள் என்ன சொன்னா? நான் போகிறேன் என்று எலியேசரோடு போனதுனால அந்த அருமையான ஈசாக்குக்கு அவள் மனைவியாக மாறினாள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய மனைவியாக, மணவாட்டியாக மாற வேண்டுமானால் ஆவியானவர் நடத்துகிற பாதைக்கு நான் போகிறேன் என்று நம்மை ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைப்போமானால் கண்டிப்பாக நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். கடைசியாக சங்கீதம் 139 வசனத்திலே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அடுத்தது நாம் கடந்து போக வேண்டிய அந்த வழிக்கு என்ன பேர்? நித்திய வழி. நித்திய ராஜ்யத்துக்கு, நித்திய மகிமையை சுதந்தரிக்கும்படியாக, அந்த நித்திய வீட்டுக்கே நம்மை கொண்டு போகும்படியாக, அந்த இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே போகிறதான அந்த வழிதான் நித்திய வழி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வழியில நம்ம கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ? தேவனை நம்ம எந்த விதத்திலாகிலும் வேதனை படுத்துகிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளெல்லாம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நித்திய வழியிலே நம்மை நடக்கும்படியாக, அழிந்து போகிற உலகத்துக்காக அல்ல, அந்த நித்தியமான ராஜ்யத்தில் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவோடு யுகாயுகமாய் இருக்கும்படியாக அந்த நித்திய வழியிலே நம்மை நடத்தும்படியாக ஒப்படைக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னவர் நமக்கு காட்டக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? அந்த வழி யார்? முதலாவது இயேசுவே அந்த வழி. இரண்டாவது அது ரட்சிப்பின் வழி. மூணாவது அது பூர்வ பாதையாகிய நல்ல வழி. நாலாவது அது ஆவியானவர் நடத்தக்கூடிய செம்மையான வழி.
அந்த வழியில நம்ம போனா கண்டிப்பா மணவாளனை சந்திப்போம். எக்காலம் கேட்கும் போது, எக்கால சத்தம் கேட்கும் போது நாம் பறந்து போவோம். கடைசியாக அது நித்தியமான வழி. இதுதான் கர்த்தர் காட்டுற வழி. இந்த வழியில நம்ம கடந்து போனா கண்டிப்பாக நாம் அந்த முடிவிலே, அந்த மகிமையிலே, அந்த மேலான இடத்திலே ஆண்டவர் இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த மணவரையிலே கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத அந்த ராஜ்யத்திலே நாம் போய் சேருவோம் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நித்திய வழியில நம்மை நடத்தட்டும். நம்முடைய பாதையெல்லாம் நித்திய பாதையாகவே இருக்கட்டும். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வருகிறார். அருமையான தேவ பிள்ளையே, பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான அந்த கல், அதையே நோக்கி நாம் பதறாமல் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் காட்டுகிற வழியிலே கடந்து போகும்படியாக ஒப்பு கொடுப்போமா? சுய வழிகள் நமக்கு வேண்டாம், சாத்தானுடைய வழி நமக்கு வேண்டாம், அதனால நமக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் வேண்டாம். ஆண்டவர் காட்டுகிற வழியிலே கடந்து போய் ஒருவேளை அநேக நஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டி இருந்தாலும் அவர் காட்டுகிற வழியில நம்ம போவோம். அவர் காட்டுகிற வழியில கடந்து போகும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிறோம். உமது அன்புக்காக சோத்திரம். எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறபடி நான் சோத்திரம். எங்களுடைய வழிகளை எல்லாம் எண்ணுகிறவராக இருக்கிறபடி நான் சோத்திரம். எங்களுடைய நடைகளை எல்லாம் எண்ணுகிறவரே, உண்மை நாங்கள் சோத்திருக்கிறோம். எங்கள் கைகளை போருக்கு ஆயத்தமாக்குகிறவரே, உண்மை நாங்கள் சோத்திருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நித்திய ராஜ்யம் வந்து சேர்வதற்கு முதலாவது இயேசு வழியாக வந்தார். அவர் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். கர்த்தாவே, அவர் எங்களுக்கு நல்ல வழியாக வந்தார். செமையான பாதையை காட்டினார். கர்த்தாவே, அப்படியாக அவரே எங்களுக்கு நித்திய வழியாக இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் எல்லா பாதைகளையும் நாங்கள் கடந்து உமக்கென்று ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் புண்ணிய நாமத்திற்கு பிதாவே, ஆமென்.